நாங்கள் திமுக திரு மா சுப்பிரமணியன் முன்னாள் அமைச்சர் அவர்கள். அதுக்கப்புறம் ரீசெண்டா ஸ்ரீரங்கத்தில் சகோதரர் ரமேஷ் அவர்கள் வேட்பாளர் அலுவலகம், தமிழக வெற்றி கழகத்துடைய அலுவலகம் எரிக்கப்பட்டுச்சு. எல்லா பேனரும் கிழிக்கப்பட்டுச்சு. முக்கியமா எங்களுடைய தலைவருடைய பேனர்லாம் எங்க இருக்கோ அதெல்லாம் கிழிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டுச்சு. இதெல்லாம் திமுக தன்னுடைய தோல்வியினுடைய அச்சத்துல எங்களுடைய வேட்பாளர்களை மிரட்டுறதும், ஆபீஸை கொளுத்துறதும், இந்த மாதிரியான ஒரு தோல்வி பயத்தை திமுக வேட்பாளர்களுக்கான அச்சுறுத்தலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் எந்த விதமான அச்சுறுத்தல்களுக்கு அடிப்பணியாமல் உறுதியாக எங்களுடைய ஜனநாயக கடமையை மக்களோட சேர்ந்து எங்களோட பணியை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதுல இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மேடத்தை சந்திச்சோம், சிவனானந்த் சார் சந்திச்சோம். அதுல எங்களோட கோரிக்கை என்னன்னா, முக்கியமா 62 கவுண்டிங் சென்டர்ஸ் இருக்கு. 62 கவுண்டிங் சென்டர்ஸ்லயும் யாரு கவுண்டிங் ஏஜென்ட்டோ அவங்கள மட்டுமே அலோவ் பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2, கவுண்டிங் சென்டர்ஸா இருக்கக்கூடிய காலேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லைலா காலேஜ் கேட்டுக்கு வெளியே கட்சிக்காரர்கள் 1000-2000 பேர் கூடுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. திங்கட்கிழமை அன்னைக்கு பொதுமக்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது. அப்ப லைலா காலேஜ் கேட்டுக்கு வெளியே, அதாவது அனைத்து சென்டர்ஸுக்கும் வெளியே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு, 1 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு எந்த விதமான கூட்டமோ எந்த விதமான கட்சிக்காரர் இது கவுண்டிங்க உள்ள பாதிப்புக்கு உள்ளாக்கும். லைலா காலேஜுக்கு வெளியே பப்ளிக்கோட மூவ்மெண்ட் டிராபிக் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியா. அது மாதிரி குயின் மேரிஸா இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், ரோட்ல 2000, 3000, 5000 பேர் இருந்தாங்கன்னா அது பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் திமுக மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் உள்ள இருந்து தகவல் கொடுத்து ஏதோ ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கவுண்டிங் சென்டர்ஸுக்கு பக்கத்துல 1 கிலோமீட்டருக்கு யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்க பதிவு பண்ணோம்.